வாழ்க்கைக்கு தேவையான புத்தரின் போதனைகள். மாற்றம் நினைத்தால் வராது, உழைத்தால் மட்டுமே வரும். நடிப்பவர்கள் கோபப்படுவதில்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்கத் தெரிவதில்லை. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வது நல்லது. நட்சத்திரங்களை காண இருள் தேவைப்படுவதைப் போல நல்ல உள்ளங்களை காண அன்பு தேவைப்படுகிறது. மலர்களின் மனம் மற்றவர்களை மகிழ்விப்பது போல் உன் வார்த்தைகளும் மற்றவர்களை மகிழ்விக்கட்டும். நாம் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறோமோ அதையே அடைகிறோம். அன்பை கொடுத்தால் அன்பு, வம்பை கொடுத்தால் வம்பு. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு நன்றியுடன் இரு. ஏனெனில் பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழிக்கிறார்கள். கடந்து வந்த பாதை நம்மை கலங்க வைத்தாலும் வரவிருக்கும் பாதை நம்மை வாழ வைக்கட்டும். கடவுளை அறிய வேண்டுமா? ஆபத்தில் இருப்பவனுக்கு உதவி செய், அவனுக்கு நீதான் கடவுள். யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையே சிறந்தது. பழி வாங்குவதில் உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. உன்னை யார் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் இறுதியில் அந்த கர்மாவை அடைவார்கள். உன் மனதை நீ சொன்னபடி இருக்க பழக்கு. முடியவில்லை என்றால் நீ யாருக்கும் அறிவுரை சொல்லாதே. எங்கு கேள்வி கேட்க உனக்கு உரிமை இல்லையோ அங்கு நீ அடிமைப்படுத்தப்படுகிறாய். நாம் தினம் தினம் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் நன்றி கெட்டவர்கள் உள்ளத்தில் நமக்கு மதிப்பே இருக்காது. தேவைப்படும் போது தேடப்படுவாய், அதுவரை அமைதியாய் இரு. தேவை என்றால் வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள். நிம்மதி தானாக வரும். நம்முடைய குணங்களையே பிறரிடமும் தேடுகிறோம். கைரேகையைப் போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு என்பதை அறியாமல் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேடம். சிலர் நல்லவர்களாக, பலர் நல்லவர்களைப் போல. மதிக்கத் தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் பக்கத்தில் கூட நிற்காதே. உழைப்பதற்கு நீ தயாராக இருந்தால் கொடுப்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறான்.